தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய அரசு உதவி மையம் இருக்கு இல்லையா? பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் உதவி மையம், பேருந்து உதவி மையம் அந்த மாரி நெறைய உதவி மையங்கள் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாரி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சில உதவி மையங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும், நீங்க 12ஆம் வகுப்பு பாஸ் ஆயிருக்கணும். அப்படி இல்லன்னா, நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்க. டிகிரிய பொறுத்தவரைக்கும் பிஎஸ்சி, எம்எஸ்சி இல்லன்னா வந்து ஒரு சோசியாலஜி இல்லன்னா வந்து நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் ரிலேட்டடா நீங்க படிச்சிருந்தாலுமே சரி, இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள். உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 21,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 22/9/2025க்குள்ள பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி, பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஜாப்க்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோவும் சரி, உங்களுக்கான அப்ளிகேஷன் எங்க கிடைக்கும், நோட்டிஃபிகேஷன் எங்க கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு நான் ப்ராப்பரா ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ, அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா. இதுதான் பார்த்தீங்கன்னா, அவங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் சைட்லேருந்து இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட். இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான இந்த வெப்சைட்டோட லிங்க், நீங்க அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க். இந்த 3 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்கா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா வந்து குடுத்துருக்கேன். அந்த லிங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நீங்க கடைசியா வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் அண்ட் கவர்ன்மென்ட் வெப்சைட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா குடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ, அந்த லிங்க் பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றது மேல வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டேபோட ஸ்டார்ட்டிங்லயே கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்ச உடனே இந்த இடத்துல நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் நீங்க வெயிட் பண்ற மாரி இருக்கும். இந்த 20 செகண்ட்ஸ் எதற்காக அப்படின்னா, இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கக்கூடிய லிங்க்கான ஃபைல் ஜெனரேட் ஆகி உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். ரொம்ப நேரம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் தான். ஓகே. ஸோ ஒவ்வொரு நம்பரா குறைஞ்சு 0 அப்படின்னு வந்த உடனே இப்படி மேல இருக்கக்கூடிய பேஜ் அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அப்படியே கீழ போயிடும். ஸோ கீழ வந்த உடனே லைட்டா ஸ்க்ரால் பண்ணி மேல வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் மேல வச்சு ஒரு கிளிக் பண்ண உடனே, இதுல நீங்க எந்த ஃபைல கிளிக் பண்ணியிருக்கீங்களோ, அதற்கான ஃபைல உங்களால டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா குடுத்திருக்கேன். ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்து ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. இதே மாரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி நீங்க உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னு நெனச்சால் மட்டும் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் அப்டின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோவ உங்கள்ட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெளிவா புரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஓகே நண்பா. இந்த ஜாப்ப பொறுத்தவரைக்கும் டோட்டலா 5 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து குடுத்திருக்காங்க. 5த் பிளேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, பேருந்து நிலைய குழந்தைகள் மையம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பேருந்து அதெல்லாம் நிக்கும் தெரியுமா? பஸ்லாம் நிக்கும் தெரியுமா? அந்த மாரி பஸ் ஸ்டாண்ட்ல குழந்தைகள் மையம் இருக்கும் தெரியுமா? அங்க வந்து வழக்கு பணியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து குடுத்திருக்காங்க. இதற்கு உங்களுக்கு மாதம் 18,000 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேலரி. இதற்கு நீங்க வெறும் 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே நேரத்தில தகவல் தொடர்பு திறன் இருந்தால் வேண்டும். அதாவது தகவல் தொடர்புன்றது பெரிய விஷயம் வந்து கிடையாது. ஜஸ்ட் அவங்க என்குயரி என்ன பண்றாங்களோ, அந்த என்குயரிய நீங்க ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நீங்க ஆன்ஸர் ரிப்ளை பண்ணணும். அதுக்கும் நீங்க எப்படி பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஓரளவு சொல்லிக் குடுத்துருவாங்க. அத நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேவா? வயதை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 42 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் பேருந்து அதிலேயே வந்து அதே தான் பேருந்திலேயே பார்த்தீங்கன்னா, மேற்பார்வையாளருக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு மாதம் 21,000 உங்களுக்கு வந்து சேலரி. இதற்கும் உங்களுக்கு 42 வயதுக்குள்ள தான் இருக்கணும். அதற்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரயில்வே உதவி மையம் இருக்கு இல்லையா? அதான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போக்குவரத்து பார்த்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா ரயில்வே ஓகேவா? ஸோ ரயில்வேல பார்த்தீங்கன்னா, மேற்பார்வையாளர் குடுத்துருக்காங்க. இதற்கும் உங்களுக்கு 21,000 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேலரி. இதற்கு நீங்க பல்கலைக்கழகத்தில் சமூக பணி இல்லன்னா வந்து கணினி அறிவியல், இல்லன்னா தகவல் தொழில்நுட்பம், இல்லன்னா சமூகம் சார்ந்த சமூகவியல், இல்லன்னா சமூகம் அறிவியல் அது ரிலேட்டடா வந்து நீங்க இளங்கலை பட்டம் பெற்றிருக்கீங்க அப்படின்னா, உங்கள வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கு உங்களுக்கு 42 வயதுக்குள்ள இருக்கணும். நெக்ஸ்ட் ரயில்வேலயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வழக்கு பணியாளருக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 18,000 பார்த்தீங்கன்னா சேலரி. இதற்கு வெறும் நீங்க 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ அதே மாரி தான் தகவல் தொழில் தகவல் தொடர்பு திறன் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ருக்காங்க. முன்னாடியே சொன்ன விஷயங்கள் தான் வந்து இதிலேயும் வந்து சொல்லியிருக்காங்க. இதிலேயும் உங்களுக்கு 42 வயதுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகள் உதவி மையத்தில வந்து வழக்கு பணியாளருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 18,000 பார்த்தீங்கன்னா சேலரி. இதற்கும் நீங்க 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். தகவல் தொடர்பு திறன் இருந்தல் வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. இதற்கும் உங்களுக்கு 42 வயதுக்குள்ள வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 42 வயது மட்டுமே இல்லாம, உங்களுக்கு வந்து அந்த அந்த வயது முன்னுரிமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஏஜ் ரிலாக்சேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா,
52 வயது வரைக்கும் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எல்லா போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா 52 வயது வரைக்கும் குடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு 42 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இப்ப இந்த ஜாப்போட அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ குடுத்துருப்பேன் இல்லையா? ஸோ அத கிளிக் பண்ணி நீங்க உள்ள வந்ததுக்கப்புறம், இந்த வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் 2, 3 பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க போஸ்ட் மூலமா தான் அப்ளை பண்ண போறீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃப்ரம் த போஸ்ட் ஆப் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுல 4 போஸ்ட் 5 போஸ்டிங் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 5 போஸ்டிங்ல எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்களோ, அதோட நேம் வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல இருந்தா இங்கிலீஷ்லயே ஃபாலோ பண்ணுங்க. இல்ல தமிழ்ல எழுதுறீங்கன்னா தமிழ்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து இந்த இடத்துல தமிழ் தான் ப்ரோ இருக்கு. நான் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அத நீங்க தமிழ்ல எழுதிட்டு மத்த எல்லாமே நீங்க இங்கிலீஷ் தான் ஈஸியா இருக்கு அப்படின்னா, நீங்க இங்கிலீஷ்லயே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல உங்க நேம் எழுதுங்க. உங்க நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் லெட்டர் எழுதுங்க. ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா, உங்களோட ஹஸ்பண்டோட நேம், மேரேஜ் ஆகலன்னா உங்களோட ஃபாதரோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிட்டு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. 1/9/2025 இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, மேரிட்ன்னு போடுங்க. மேரேஜ் ஆகல அப்படின்னா, அன்மேரிட்ன்னு போட்டுக்கோங்க. உங்களோட நேட்டிவ் வந்து டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ட வந்து நீங்க போட்டுக்கோங்க. இதுல வந்து உங்களோட அட்ரஸ் வந்து போடுற மாரி இருக்கும். அட்ரஸ் எழுதும்போது நீங்க கேப்பிட்டல் லெட்டர் தான் எழுதணும். அதாவது உங்க நேம் எழுதும்போதும் சரி, உங்களோட அட்ரஸ் எழுதும்போதும் சரி, நீங்க கேப்பிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மத்த எல்லாத்துக்கும் நீங்க ஸ்மால் கேப்பிட்டல் 2மே கலந்து கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்க மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். உங்களுக்கு அடிஷனலா எதுவும் குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா, இந்த டாக்குமெண்டேஷனும் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லன்னா, அத நீங்க விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அத நீங்க குடுத்துக்கோங்க. உங்களுக்கு வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிட்டு, எங்க வொர்க் பண்ணீங்க? எத்தன வருடம் வொர்க் பண்ணீங்க? எத்தன மாதம் வொர்க் பண்ணீங்க? அப்படின்ற விஷயங்கள வந்து சொல்லிட்டு, இந்த இடத்துல ஐ டிக்ளேர்ன்னு சொல்லிட்டு உங்க நேம போட்டு, இந்த இடத்துல வந்து உங்களோட சிக்னேச்சர போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப இந்த அப்ளிகேஷன எங்க அப்ளை பண்ணணும்? எந்த டேட்க்குள்ள அப்ளை பண்ணணும்? அப்படின்றத ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். உங்களோட நோட்டிஃபிகேஷன ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல செகண்ட் பேஜ் வந்தீங்கன்னா, முகவரி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் குடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன ஃபில் பண்ணி நீங்க போஸ்ட் மூலமா அனுப்புற மாரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்கணும்னு கூட அவசியம் வந்து கிடையாது. இதுல அவங்களோட தொலைபேசி எண் கூட குடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டைம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கூட, ஒன் டைம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. நெறைய பேர் வந்து கரெக்ட்டா இல்ல, ஒழுங்கா நீங்க சொல்ல மாட்டேன்றீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதற்காக கவர்மெண்டோட அஃபிஷியலே வந்து இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாப்க்கு உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுலேருந்து 15 நாட்களுக்குள்ள அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15 நாட்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அது ரிலீஸ் ஆனதுலேருந்து 15 நாள் பார்த்தீங்க அப்படின்னா, 22/9/2025 இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 15 நாட்கள் நான் கால்குலேட் பண்ண வரைக்கும். இன்கேஸ் அதுலேருந்து சேஞ்சஸ் இருக்கு, இல்ல அவங்க வந்து மாத்தி சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்களோட ஃபோன் நம்பரும் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்க ஃபோன் நம்பர் வாங்கி, அந்த ஃபோன் நம்பர் எடுத்து நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கூட உங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.